என்ன பேச்சு கொடுக்கல போயிட்டான். வீடியோ ஆன் பண்ண உடனே சரவணா போயிடுறான். என்னன்னு தெரியல, நீங்க தான் கேட்டு சொல்லுவோம். வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அண்ணன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். எப்படி போயிட்டு வந்தேன்னு வீடியோ வரும் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை கோயிலுக்கு போனது மட்டும் தான் உண்மை. சாமியை பார்க்கலாமீங்க, முருகரை பார்க்கலான்னு போனோம். ஆனால் முருகர் என்ன பண்ணாலும் உள்ள எங்களை 2:30 மணி வெளியே நின்று இருந்தேன். என்ன பண்ணுறது மனுஷன், முருகரே தடுத்துறாரு. கோபுரத்தை பார்த்து ஒரு வளையத்தை விட்டு வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷாம் ஊருக்கு போகிறான் பெரிய வேலை பண்ணுறதுக்கு. முக்கியமான விஷயம், ஹாஸ்டல் டே விஷயமா போகிறேன் மக்களே. இந்த பேக் வந்து எந்த ஹாஸ்டல் டேக்கு டிஷர்ட் அடிக்க போகிறோம். பெரிய விஷயமா போகிறோம். இப்போ வெற்றியோடு திரும்பி ஏறிக்கிறேன். எல்லாம் எக்மோருக்கு வந்துருங்க திரும்பி வரும்போது. காலேஜ்ல வந்து எப்படிடா பேசணும், இந்த காலேஜ்ல வந்து கேஸ் தொல்லை அதிகமா இருக்கு. இப்போ என்ன சம்மந்தமே நம்ம வந்து அடி பார்ப்போம். அடிச்சானா ஒரு கே அடி வாங்கல எனக்கு அனுப்பி ஸ்டிக்கரா அடி வாங்கல. ஸோ கைஸ் நடத்தலாமா வேண்டாம்னு ஒரு டிஸ்கஷன். ஆனால் நடத்துகிறோம், தூக்குறோம், என்ன பத்தி யாருக்கு ப்ரொபோஸ் பண்ணுறியா? நீ சந்தோஷ் யாருக்கும் ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்க. ஜூன் போனா ஜூலை காட்டுறதா பேசுறானுங்க. ஹலோ ஹலோ பாத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் மது சொல்லுங்க. அடியே எஸ் மது. மது ஏய் மது மீட்டிங்க்கு நான் வந்தியா இல்லையா? ஆபீஸ்ல இருக்கியா? சரி, மீட்டிங்ல முக்கியமான டிசிஷன் என்ன தெரியுமா? ஹலோ எங்க போயிட்டு வந்தீங்க? எங்க போயிட்டு வந்தீங்க? நான் கூட தான் இங்க உட்காந்துருந்தேன். ஏன் வண்டியில் 3 பேர் போலாமே? சத்தியமா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தினமும் ஒரு பொண்ணு பேசுறேன் ஒரு வீடியோல. கேக்குறேன்டா ஹேண்ட்ஸம் இல்ல. சுபாவும் விஷாலியும் வந்து இப்பதான் டீ கடைக்கு டீ கேக்கு பாத்தீங்களா? வீடியோ எடுக்கிறது தானே. டேட்டிங் வந்து கன்ஃபார்மு, மேட்சிங்கும் கன்ஃபார்ம். இதுல பாருங்க 27, 19, 48, 37 நம்பர்ஸுங்க. அதுல இருந்து உன் நேம் நம்ம பசங்க
இவங்க தான் பார்த்தீங்கன்னா எங்கள் எஸ்தர் மேம் 4 வருஷம் எங்களுக்கு உசுராக போராடி நெக்ஸ்ட் டைம் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ண மேம் எங்கள் கடை பிரகதீஷும் ஏன் இதுதான் பிரகதீஷும் கமெண்ட்ல எங்கள் மேம் ஸ்பேம் பண்ணுங்க. சிம்போசில பாதி காசுல நம்ம சிலை வைக்கலாம் இருக்கோம். சிம்போசியம் பாதி காசுல எங்கள் மேமுக்கு ஒரு சிலை. வெளியில வைக்க பாருங்க. துஷா பிரகதீஷ் என் மச்சாங்கிரி 19 ஓனர். எங்க ப்ராஜெக்ட் ரிஜெக்ட் உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு என் மச்சான் ப்ராஜெக்ட் ஜெஸ்ஸி மில்க் கம்பெனிக்கே என் மச்சான் மில்க் ப்ரொவைட் பண்றான். நாம டெய்ரி ப்ராடக்ட்ஸ் பண்ண போறோம். டெய்ரி ப்ராடக்ட்ஸா ஆனா கண்டிப்பா உலகம் திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் பண்ணியா மாட்டேடா பேசாம அவன் பேச மாட்டானா, அவன் ப்ராஜெக்ட் தான் பேசுமா. அது மச்சான் மச்சான் நான் ஒரு ப்ராஜெக்ட் சொன்னேன். மச்சான் நீ தான் கரெக்டா பண்ணணும்னு சொன்னடா. டேய் இப்ப மாதவனுக்கு மச்சான் இப்ப என்னாச்சுன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்ப என்ன சொன்னாங்க, டக்கு கட்சி கீழே போட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஆமா ஆமா ஆக்சுவலா ட்ரை பண்ணலாம் பட் என்ன பண்றது இன்டர்வியூ. ஆமா இவன் கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டான் இன்டர்வியூ பண்றாங்க. ப்ராஜெக்ட் பத்தி கட் பண்ண மாட்டேன். வீட்டுக்கு வந்து போட்டு வேண்டாம் போடலாம் கடைசியா காலை டேட்டிங் போயிட்டு இருந்தானுங்க. திஸ் டூ கைஸ் டீ டேட்டிங் கைஸ். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சிம்போஸ் மீட்டிங்கை முடிச்சிட்டோம். அண்ட் திருப்பி நம்ம என்ன பண்ணலாம், கிரிக்கெட் விளாடுவோம். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்ம பசங்க பேக் பசங்க பேக் ஒரு பொண்ணு பேர் சொன்னா அது அடிச்சது ஒரு பொண்ணு பேருக்கல என்ன டாஸ்க் இல்லடா கல் அங்க இருக்கும்டா கல் அடிக்கணும்னா மச்சி 3 பொண்ணு பேர் எங்க வச்சா இந்த பொண்ணு பேர் சொன்னா 2 கல் வச்சோம் அச்சு கரெக்ட்டா கல் அவ்வளவு வெறி 3 பேர் சொன்னடா அந்த 3 பேர் எங்க இருந்துச்சு சம்ம கேப். அதே மாதிரி எனக்கு சொன்னா அந்த பேர்ல ஒரு பவர் இருக்குடா. நான் எத்திட்டு போட்டேன்டா அப்பதான் நான் பேர் சொல்றேன்டா. இரு கூட தெரியும்டா கோகுலடா. மமிதா பைஜு வாழ்க்கை மமிதா பைஜு என் கூட தான் இருக்கு. எங்க இருக்கு யாரடா மமிதா பைஜு? மாதவனுக்கு இன்னொரு பேர் மமிதா பைஜு. மச்சி என்னாச்சு? நீ அந்த பொண்ணு பேர் அவனே கேளு. பொண்ணு எந்த பொண்ணு மச்சி? மமிதா பைஜு. மமிதா பைஜு. மமிதா பைஜு ஒரு வீடியோ அவர் வெயிட் கொம்பா செகண்ட் இயர்ல கேட்டாரு அப்பா நான் கும்பா சொல்லிட்டோம். அப்பா கூட்டோம் அதுக்கு என்ன கொம்பா. ஏய் மச்சான் மச்சான் உங்க வேலை மச்சி நானே ஐடியா தரேன். என்ன பண்ணனா அந்த வீடியோ போட்டுட்டு நான் கட் பண்றேன். வாய்ஸ் மட்டும் நான் கொம்பா அவனுக்கு தெரியும். அதை நான் கட் பண்ணிடுறேன் எல்லாத்தையும். வாய்ஸ் மட்டும் கட் இந்த மாதிரி வாய்ஸ் மட்டும் கட் பண்ணிடுறேன், மத்தெல்லாம் இருக்கும். சந்தோஷ் போட்ட அடிதான். கோகுலுக்கு சண்டை அது இப்ப நாங்க வீடியோ பார்க்க போறோம். இவர்தான் சந்தீப். இவரை எல்லாரும் சந்தீப்னு கூப்பிடுவாங்க. அவனோட ஆட்டிடியூட பாருங்க. ஐயோ டேய் எஸ்எஸ் எஸ்எஸ் கரெக்டான நேரத்துல கைஸ் கிரிக்கெட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபயரான மேட்ச். சந்தீப் உடல எந்த மேட்சையும் டீம் பயங்கரமா அடிச்சு 2 மேட்ச் ஜெயிச்சோம்டா.
மூணாவது மேட்ச் ஜெயிச்சு எப்படி 42 டார்கெட் சேஸ் பண்ணிட்டோம். போடு மச்சான் போட்டு நீங்க எல்லாம் நோங்கினா சுத்தமா மேல சந்தோஷ் அபியூஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு உங்களை கேஸ் போட்டு போறேன். அதாவது என் வீடியோ தான் நினைக்கிறேன். சந்தோஷ் தான் எல்லாரும் சந்தோஷ் மட்டும் டிஃபரெண்ட் சந்தோஷ் எங்க செல்ல புள்ளடா அது எங்க அது செல்ல புள்ளை எல்லாருக்கும் செல்ல புள்ளடா SS ஹரிபிரகாஷ் அப்ப நைட்ல கம்னரா மாதம் ஏன்டா டேய் வீடியோ எடுத்துறேன். இதெல்லாம் கட்ட இது இவ்வளவு இந்த பீப்ல போட்டுனா சின்ன பசங்க தான் பாக்குறானுங்க. அதான் கட் பண்ண உங்களுக்கு எதனா வெப்சைட் வேணும்னா ஜெயராம கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க வெப்சைட் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு விடுறோம். ஓகே அந்த லிங்க் அனுப்பிச்சு விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜெயராம் வந்து ஏதோ லிங்க் வந்து போட்டுருக்காங்க. ஸோ அதை வந்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திறமையான ஜெயராம் வந்து ரொம்ப திறமையானவங்க. அந்த கிரிநாமும் பால் பண்ண வீடு தேடி பால் இது மாதிரி யாரா வெட்ற அடி இது ஏந்து இதெல்லாம் அப்படியே பாருங்க. காய்ஸ் ஏதோ பார்த்தீங்கன்னா ஏதோ ஷாக் அடிக்குமா, அதனால போர்வை ஸ்டார்டிங் எனர்ஜி ஏதோ சொல்கிறாங்க, என்னன்னு தெரில. போர்வை இந்த மாதிரி தலையில் முடியல இந்த மாதிரி தேய்ச்சிட்டு கையில் வச்சா ஷாக் ஏதோ வருமா, என்னன்னு தெரியல. பாவம் மச்சி ஷாக் அடிச்சாடா இல்லையா? மச்சான் எல்லாம் கிடையாதுடா, பேக்குடா. காய்ஸ் என்னாச்சுன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலை நம்மளால மேரிகோல்டு தான் வாங்க முடியும், கோல்டு வாங்க முடியாது. ஸோ பாத்தீங்கன்னா இந்த காமெடி நிறைய பேர் போட்டாங்க, அதோட போட காண்ட் ஆயிடும். போட்ட காமெடி தான் எடுத்து போட முடியும், நல்லா இருக்குல்ல காமெடி. பாத்திரமா அடிச்சு மட்டியா பேக்ல வச்சு வேற ஏதோ பண்றான்ற பேர்ல இவனுக்கு பாருங்க கோல்டு செயினை பிடிச்சிட்டானுங்க. தங்கம் தான்டா, தங்கம் உடைந்தது. 1 லட்சம் ரூபா பிரதீபே வீடியோ எடுத்துட்டா ஆதார் மாட்டிக்கிச்சு. எனக்கு யாராச்சும் ஒன்னதான் முடிப்பாங்க. அது கூட தெரியல. கவர் ஆகல